இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல டென்ஷனுங்கிறது புதுசான விஷயம் ஒன்றும் இல்ல. ஆனா இந்த முறை நடக்கிறது கொஞ்சம் வேற மாதிரி, ரொம்பவே சிக்கலானதா இருக்கு. வாங்க இந்த புதிய சூழலை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். அப்போ இந்த கேள்வி கண்டிங்கா எல்லாருக்கும் வரும் இல்லையா? இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்னொரு போருக்கு பக்கத்துல வந்துருச்சான்னு. ஏன்னா இப்போ பார்டர்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியா இருக்கலாம். நிலைமை உண்மையிலேயே அந்த அளவுக்கு சீரியஸா தான் இருக்கு. பாருங்க, இதுக்கு முதல் அறிகுறியே இந்த ட்ரோன்கள் தான். சமீபத்துல சம்பா, ரஜோரி, பூஞ்ச் மாதிரியான மாவட்டங்கள்ல நம்ம எல்லைக்குள்ள பாகிஸ்தான் ட்ரோன்கள் வந்ததா செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம சும்மா ஒரு அத்துமீறல்னு சொல்லிட முடியாது. இது ஒரு புதுவிதமான சீண்டல். அதாவது இனிமே போரோட ரூல்ஸே வானத்துல தான் எழுதப்படுங்கிறதுக்கான ஒரு சிக்னல் மாதிரி. ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜி மிரட்டல்னா, இன்னொரு பக்கம் ஜெய்ஷி முகமது தலைவன் மசூத் அசார் கிட்ட இருந்து வந்த ஒரு ஆடியோ கேட்டா ரத்தமே உறைஞ்சிடும். 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான தற்கொலை படையினர் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றான். இது களத்துல இருக்கிற பயத்தை இன்னும் பல மடங்கு ஏத்திருக்கு. குறிப்பா இந்தியாவோட ஆபரேஷன் சிண்டூர் பதிலடிக்கு அப்புறம் அவங்க பழிவாங்க துடிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு நேரடி சாட்சியா பார்க்கப்படுது. சரி, ட்ரோனு, ஆடியோ மிரட்டல்னு இதெல்லாம் ஏன் இப்ப திடீர்னு நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணம் என்ன? அது போர்க்களத்துல இல்ல, அது ஒரு வேற மாதிரியான போர். அதாவது கதையாடல் போர் மற்றும் உலக நாடுகள் கூட்டணியில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள்ல இருக்கு. வாங்க அதை பத்தி ஆழமா பார்ப்போம். இதுல முதல் விஷயம் இந்த நரேட்டிவ் வார் தான். அதாவது கதையாடல் போர். ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு மிலிட்டரி ரீதியா பயங்கர அடி. ஆனா அவங்க எப்படி அந்த தோல்வியை மறைச்சு உலக நாடுகள் கிட்ட தங்களுக்கு சாதகமா ஒரு கதைய சொல்லி அதை ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றியா மாத்துனாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. ஒரு பக்கம் நிஜத்துல அவங்களோட ராணுவத்துக்கு ஏற்பட்ட சேதம், இன்னொரு பக்கம் அவங்க உலகத்துக்கிட்ட சொன்ன கதை. மோதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ரொம்ப புத்திசாலித்தனமா தங்களை பரிதாபத்துக்குரியவங்களா காட்டி சர்வதேச அனுதாபத்தை சம்பாதிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஒப்பந்தங்களையும் கைப்பற்றினாங்க. இதுதான் இந்த கதையாடல் போரோட பவர். அவங்க சொன்ன கதை சும்மா வார்த்தைகளோட நிக்கல, அதோட விளைவுகளை பாருங்க. லிபியா கூட $1 பில்லியன் பாதுகாப்பு ஒப்பந்தம், சூடான் கூட $1.5 பில்லியன் ஒப்பந்தம், பங்களாதேஷ்க்கு ஜெட்விற்க பேச்சுவார்த்தை, சவுதி, துருக்கி கூட புதுசா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்னு வரிசையா உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இது பாகிஸ்தானுக்கு காசு மட்டும் கொடுக்கல, இந்த பகுதியில் அவங்களோட செல்வாக்கையும் அதிகமாக்கியிருக்கு. அடுத்து 2வது முக்கியமான காரணம், அதுதான் இந்த புவிசார் அரசியல் அதிகார மாற்றம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா இந்த 4 பேரோட உறவுகள்ல ஏற்பட்டிருக்கிற பெரிய மாற்றங்கள் தான். $5 மில்லியன். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தொகைன்னு. பாகிஸ்தான் அமெரிக்கால இருக்கிற ஒரு லாபி கம்பெனிக்கு இவ்ளோ பணத்தை கொடுத்திருக்கு. எதுக்கு தெரியுமா? அப்போ பிரசிடென்ட்டா இருந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோட கவனத்தை ஈர்த்து அவங்களை இந்த பிரச்சனையில தலையிட வைக்கிறதுக்கு தான். இது நானா சொல்லல, அமெரிக்க நீதித்துறை ஆவணங்களை இதை உறுதிப்படுத்துது. அவங்க எவ்வளோ வேகமா வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. மே 7ஆம் தேதி லாபி கம்பெனியை வேலைக்கு அமர்த்துறாங்க. அடுத்த 72 மணி நேரத்துல, அதாவது 3 நாள்ல அமெரிக்க அதிகாரிகளுக்கு 60 தடவை ஃபோன் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மெசேஜ் தான், எப்படியாவது இந்தியாவை நிறுத்துங்க. இதுலேருந்து தெரியுது பாகிஸ்தான் அந்த சமயத்துல எவ்வளோ பெரிய நெருக்கடியில இருந்திருக்குன்னு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ரஷ்யா 1971 போர்ல அமெரிக்காவுக்கு எதிரா இந்தியாவுக்கு சப்போர்ட்டா தன்னோட கடற்படையே அனுப்புன நாடு ரஷ்யா. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழ். ரஷ்யா உக்ரைன் போர்ல பிஸியா இருக்கவங்களால முன்னா மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கேடயமா இருக்க முடியாதுன்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் அவங்களுக்கு ஒருவித தைரியத்தை கொடுத்திருக்கு. சரி, 3வது முக்கியமான காரணம் பாகிஸ்தானோட ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம ஒரு சுற்றி வளைப்பு உத்தின்னு சொல்லலாம். அதாவது ஒரே நேரத்துல இந்தியாவோட பல அண்டை நாடுகள் வழியா அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. முதல்ல கிழக்கு பக்கம் பங்களாதேஷ் கூட புதுசா பாதுகாப்பு ஒப்பந்தம் போட பாக்குறாங்க. தங்களோட JF-17 போர் விமானங்களை அவங்களுக்கு விற்கவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதோட நோக்கம் இந்தியாவோட கிழக்கு எல்லையில ஒரு புது பிரஷர் பாயிண்ட உருவாக்குறது தான். கிழக்குல இப்படின்னா வடக்குல என்ன பண்றாங்க பாருங்க. நேபாள எல்லையோரமா பாகிஸ்தான் பண உதவியோட நிறைய மதரசாக்கள் புதுசா முளைச்சிருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. இது நம்ம பாதுகாப்புக்கு ரொம்பவே பெரிய கவலை ஏற்படுத்துற விஷயம். சும்மா 1 2 இல்ல, 250க்கும் மேற்பட்ட மദ്രസാக்கள், அதுவும் நம்ம ஊபி பார்டர்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள. இது எதேச்சியா நடந்ததா இருக்க வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப தெளிவான திட்டமிக்க ஒரு நகர்வு. நம்ம வடக்கு எல்லையில பதற்றத்தை உருவாக்க நடக்கிற ஒரு முயற்சி. சரி, பாகிஸ்தான் இப்படி பல முனைகள்ல இருந்து அழுத்தம் கொடுக்குது. இதையெல்லாம் இந்தியா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கா? இல்லவே இல்ல. இந்த சூழ்நிலையை இந்தியா எப்படி கையாளுது? நம்மளோட பதில் நடவடிக்கைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம்.
இந்தியா ஒரு 4 படிநிலையான திட்டத்தோட ரெடியா இருக்கு. 1. ராணுவ ரீதியா தயாரா இருக்கிறது, வர்ற ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துறது, ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சிகளை நடத்துறதுன்னு ஆக்டிவா இருக்காங்க. 2வது நம்ம மக்களை பாதுகாக்கிறது, பார்டர் பகுதியில புதுசா பங்கர்கள் கட்டுறது, அங்க இருக்கிற மக்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்கறதுன்னு வேலைகள் நடக்குது. 3வது கடற்படையை ஹால்டியா மாதிரி முக்கியமான இடங்களை நிறுத்தி வைக்கிறது. கடைசியா ராஜதந்திர ரீதியில மத்த உலக நாடுகளோட நம்ம உறவை பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சோ எல்லா பக்கமும் இந்தியா தயாராகத்தான் இருக்கு. அப்ப கடைசியா ஒரு கேள்வி. பழைய கூட்டணிகள்லாம் உடைஞ்சி கதையவே ஒரு ஆயுதமா பயன்படுத்துற இந்த காலத்துல தெற்காசியாவுல நடக்க போற மோதல்களோட புது முகம் இதுதானா? இது இனிமே வெறும் எல்லை பிரச்சனை இல்ல, இது ஒரு புதுவிதமான போர். இதோட விளைவுகள் எப்படி இருக்குமோன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.